இந்த படம் 99.9% ரிலீஸ் ஆகாது மேடம். அர்ச்சனா பட்நாயக் வந்து எதை வைத்து அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப தேர்தல் ஆணையம் அது ஒத்துக்கலை. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு விவேக் ஓப்ராய் நடித்த மோடியோட பயோபிக் படம் வந்துச்சு. அதை அன்றைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் அதை வெளியிட அனுமதிக்கலை. அதேமாரி ராம்கோபால் வர்மாவுடைய டைரக்ஷனில் என்டிஆர்னு ஒரு படம் அவர் எடுத்தார். அதுவும் தேர்தல் சமயத்தில் வெளியிட நினச்சாங்க. அது தேர்தல் கமிஷன் ஒத்துக்கலை. அதேமாதிரி தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவோட பயோபிக் படமும் வெளிவந்துச்சு. அதையும் அனுமதிக்க ஒத்துக்கலை. அதனால் 99.9% எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதை வந்து நேரடியாக தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் சொல்கிறதுக்கு பதில் நான் மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த பால் அவங்க அங்கே தள்ளி விடுவாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வேலையை முடிச்சிட்டாங்க. பால் எங்கே தள்ளி விட்டாங்க? தேர்தல் கமிஷன் தள்ளி விட்டாங்க. எங்கள் வேலையை முடிச்சிட்டோம், எங்கள் சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது, நீங்கள் தேர்தல் கமிஷன்லேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருங்க, இல்லை அவங்க அப்ரூவல் கொடுத்தா நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ இது நேரடியாக இதை வந்து பண்ணால் தேவையில்லாமல் தாவேக்கா தொண்டர்களிடம் நம்ம இதுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கணும், அதனால் நாங்கள் டெல்லியை கேட்டு சொல்கிறோம். இப்போ சாதாரண ஒரு சாமானியரான வி.கே. வெங்கடேசனுக்கு இவ்வளோ விவரம் தெரிகிறப்ப தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் தெரியாமல் இருக்கும். தெரியும் அவங்களுக்கும். இருந்தாலும் அதை சொல்ல ஒரு அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லாததுனால நாங்கள் வந்து நான் டெல்லியில் கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாலை தள்ளி வச்சுருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு முடிகிற வரையும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.